Taste the Daily. கோவை மேயர் தேர்தலில் விடியா திமுக கட்சிகளுக்குள்ளேயே அதிருப்தி நிலவியதால் பெண் கவுன்சிலர்கள் அமைச்சர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கோவை மேயராக இருந்த கல்பனா பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாலும் விடியா திமுக அரசின் உட்கட்சி பூசலாலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் கோவை மேயராக 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த 29வது வார்டு உறுப்பினர் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் விடியா அமைச்சர்கள் நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோரை விடியா திமுக பெண் கவுன்சிலர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். இதில் விடியா அரசின் சில பெண் கவுன்சிலர்கள் வாய்ப்பு பறிபோனதை நினைத்து கண் கலங்கியபடி வெளியேறி சென்றனர். உட்கட்சி பூசல் மற்றும் முறைகேடுகள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் மேயர் கல்பனா மாநகராட்சி கூட்டரங்கை விட்டு விரக்தியுடன் வெளியேறியதும் குறிப்பிடத்தக்கது. விடியா ஆட்சியில் உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண் இருந்த மின்தூக்கி பாதியிலேயே நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையின் மேல் தளத்திலிருந்து தரைத்தளத்தை நோக்கி வந்த மின்தூக்கி பாதியிலேயே நின்றது. அப்போது அதில் கர்ப்பிணி பெண் ஒருவர் இருந்ததால் மருத்துவமனையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து அங்கு வந்த ஊழியர்கள் மின்தூக்கி பழுதை சரி செய்து கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட பலரையும் பத்திரமாக மீட்டனர். விடிய ஆட்சியில் மின்தூக்கிகளை முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தலைமை மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்ற விடியா அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனையை முறையாக ஆய்வு செய்யாமல் மருத்துவமனையில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படங்களை அகற்றச் சொன்னது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் பரமக்குடியில் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி 1.5 வருடம் ஆன நிலையில் தரைத்தளத்திலேயே கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையை பார்வையிட சென்ற விடியா திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு முதன்மை பொறியாளருக்கு போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது புதிய கட்டிடத்தை 15 வருடம் ஆனாலும் கட்டமாட்டீர்கள் என அதிகாரிகளை போனில் கடிந்து பேசினார். மேலும் பரமக்குடி மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படங்கள் அதிகமாக உள்ளதாகவும் அதனை அகற்ற உங்களுக்கு நேரமில்லையா, உடனடியாக படங்களை அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விடியா ஆட்சியில் சுகாதாரத்துறை அதள பாதாளத்தில் இருப்பது விடியா அமைச்சருக்கு தெரியவில்லையா? முன்னாள் முதல்வர் படம்தான் விடியா அமைச்சருக்கு தெரிகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா? எப்போ வந்து பார்த்தீங்க? நேற்று கூட வந்தீங்க. இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த